வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. இன்னைக்கு இப்போ சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திருமணமாகி 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம். இதை பற்றி நம்ம பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் பார்ப்போம். அதுக்கான பரிகார ஸ்தலம் ஒன்று சொல்கிறேன். முன்னாடி ஒரு 1980களில் 75 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடுக்காக ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்புறம் நாளடைவில் அது போயிடுச்சு. இப்போ திரும்புகிற பக்கம்லாம் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். பொதுவாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம். புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஆண் ஜாதகத்தை வைத்தோ அல்லது பெண் ஜாதகத்தை வைத்தோ ஒரு ஜாதகத்தை வச்சு மட்டும் நம்ம முடிவு எடுக்க முடியாது. அதுக்கு 2 பேருடைய ஜாதகமும் வேணும். அப்போ அதில் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். அவங்களுக்கு கர்ம ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கர்மா பண்ணுறதுக்கு வாரிசு இருக்கான்னு தெரியணும். அப்போ இதுக்கு வேறு சில கிரகங்களும் இதுக்கு துணை புரியும். அப்போ தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து தீர்க்கமாக இவங்களுக்கு என்ன காரணத்தால் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, சில பேருக்கு ஜாதகத்தில் எடுத்த உடனே பார்த்துட்டு, சார் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ஆம் இடத்துல கேது இருக்குது, குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி ராகு இருக்குது, கேது இருக்குங்கிறத வச்சு மட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா ராகு இருப்பவர்களுக்கு நிறைய குழந்தை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கேது இருப்பவர்களுக்கும் குழந்தை இருப்பதை நான் பார்த்துருக்கேன். அப்போ அது ராகுவோ கேதுவோ நிற்கிற ஸ்தானாதிபதி எங்கே இருக்கார், அவரு பலமாக இருக்காரா, நவாம்சத்தில் அவர் எங்கே இருக்கார், இப்படி பல கோணத்தில் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நான் ஒரு பணம் ஈர்ப்புக்காக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். பணம் ஈர்ப்புக்கு உருளியோட ரகசியம் அப்படின்னு. இந்த உருளையை வைத்து ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க கேரளாவில் ஒரு கோயிலில். இது என்னன்னா, நாகராஜா கோயில், மன்னார் சாலை, ஆழப்புழா டிஸ்ட்ரிக்டில் மன்னார் சாலைன்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப பிரசித்தியான கோயில். நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும், நாகராஜா டெம்பிள். சரி, இந்த கோயிலுக்கும் நம்ம இப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பந்தம் கண்டிப்பாக இருக்குது. இந்த கோயிலில் ஒரு பர்டிகுலராக ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா, உருளியை கவித்தி போட்டு ஒரு பரிகாரம். உருளி நல்லா நம்ம இந்த பாயாசம்லாம் கிண்டுவாங்க, பெருசாக ரவுண்டாக இருக்கும். இந்த உருளியை அதுக்குன்னு அங்கே 2 விதமான பரிகாரங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாகராஜா கிட்ட வேண்டிட்டு அந்த உருளையை கவுத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த உருளையை திருப்பி போடுற மாதிரியான ஒரு பரிகாரம். இந்த கோயிலில் இது ரொம்ப அவங்க ஃபேமிலி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை சேர்ந்தவர்கள், அதுலேயும் பெண், அங்கே அவங்க தான் அந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்களா இல்லை தலைமை தாங்குறாங்களான்னு தெரியல. வள்ளியம்மா அப்படிம்பாங்க. வள்ளியன்னா அவங்க பெரிய அப்படின்ற அர்த்தம். நம்ம பெரியம்மான்னு சொல்கிறோம்லே அது மாதிரி. அவங்க தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க 83 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஒரு வாரிசு ஜெனரேஷன் இருக்காங்க. இது ஒரு காலத்தில் ஒரு 5 கல் தலை நாகமே அந்த அம்மாவுக்கு பிறந்ததாகவும் அவங்க அந்த நாகத்தை வளர்த்ததாகவும், இன்றைக்கும் ஒரு கருவறைக்குள்ள ஒரு நிலவறைக்குள்ள அந்த நாகம் இருக்கிறதாகவும், வருஷத்துக்கு ஒரு நாள் காட்சி தருவதாகவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் மட்டும் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் கன்னியில் இருக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம்,
அல்லது துலாத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதமான ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரங்களில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. பொதுவாக இந்த கோயிலில் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு போய் இந்த நாகராஜாவை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கோயிலை சுற்றி எங்கே திரும்பினாலும் கல்லாலான நாகருடைய சிலை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நாகம் இருக்காது. அங்கே வித்தியாசமாக இப்படி படம் எடுத்த மாதிரி நாகம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 நாகங்கள் இப்படி ஒன்று இப்படி பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற நாகங்கள் வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 நாகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு கோயில் அது. ஒரு காட்டு பகுதியில் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறவங்களுக்கு தான் அதோடைய உணர்வுபூர்வமாக நம்ம சில விஷயத்த அனுபவிக்க முடியும். குழந்தை இல்லாதவர்கள் முழு நம்பிக்கையோடு அந்த கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய உருளி பரிகாரம், நம்ம உருளியை வச்சு பணம் ஈர்ப்பு ரகசியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த உருளியை வைத்து அவங்க அந்த பூஜை பண்ணுறாங்க. உருளியை கவுத்தி போட்டு ஒரு பூஜை, அந்த பூஜை பண்ணாங்கன்னா அந்த தம்பதியர் கன்சீவ் ஆயிடுறாங்க. அந்த கோயிலில் இது ஒரு ரொம்ப விசேஷமான பரிகாரம். நான் வந்து இதில் அடிஷ்னலாக நான் இன்னொரு பரிகாரத்தை கூட சேர்த்து சொல்லுவேன். இது என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதை யாரும் அதிகமாக கவனிக்கிறதில்ல, யாரும் செய்கிறதில்ல. நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த பூஜையை பண்ணிடுங்க. அங்கே ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பழங்குடியினர், அவங்க இந்த நாகத்தை எல்லாம் கையாளக்கூடியவர்கள். நம்ம ஊரில் பாம்பாட்டின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பழங்குடியினர். இவங்க வந்து நம்ம ஊர் வயலின் மாதிரி, அது ஒரு பானை மாதிரி இருக்குது. அதில் ஒரு தம்பூரா மாதிரி ஒரு கம்பி கட்டியிருக்கு. அவங்க அதில் ஒரு வயலின் மாதிரி வாசிக்கிறாங்க. அதுவே ஏதோ ஒரு தோலை வச்சு போட்டு அதில் செஞ்சுருக்காங்க. அதில் அவங்க ஒரு புல்லுவன் பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. இது அவங்க அந்த ஃபேமிலியில் வர்றவங்க மட்டுமே பாடக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து பாடி அவங்க வந்து அவங்களுக்குன்னு நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறத அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கான ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி ஏதாவது நம்ம செய்கிறோம். நம்ம கொடுக்குற காசை அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க எதுவும் டிமாண்ட் பண்ணுறதில்ல. அவங்க அதை என்னன்னு கேட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டு வந்து என்னன்னா, நாகத்துக்கு போய் சேருது, நாகம் காதில் போய் விழுது அப்படின்னு நம்பப்படுது. அதனால இந்த பாட்டை வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னவோ, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை உங்களுக்கு வேற எது பிரச்சனை இருந்தாலும் அதை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பாட்டு பாடுறாங்க. இவங்களுக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு ராகத்தில் அவங்க பாடுவாங்க. மலையாளம் கலந்து தமிழில் பாடுறாங்க. தமிழும் நமக்கு புரியும். அவங்க மலையாளத்தில் பாடினாலும் கண்டிப்பாக அவங்க விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறாங்க. இது கேரளாவில் பல பகுதிகளில் உண்டு. இதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த மன்னார் சாலையில் நாகராஜா கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினர் அவங்க வந்து புல்லுவன் பாட்டு அப்படிங்கிற இந்த பாட்டை பாட சொல்லி உங்கள் பிரச்சனையை சொல்லி குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு காணிக்கையை கொடுத்து அந்த பாட்டையும் பாட சொல்லி கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நாகத்துக்கு போய் சேருது, அந்த நாகம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படின்னு நம்பப்படுது. ஜாதகத்தில் சர்ப்பத்தால் நமக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலும், இல்லை ஜாதகத்தில் வேறு எது குறை இருந்தாலும் அது தீர்க்கப்படும்னு நம்பப்படுது. எவ்வளவோ பிரச்சனை, டாக்டர்லாம் கைவிட்ட கேஸு கூட இந்த இடத்துக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய வம்சம் வளரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.